நியூஸ் 7 தமிழின் என் தமிழ்நாடு செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ். என் தமிழ்நாடு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி பட்டாசு தொழிலாளர்கள் 4 பேர் உயிரிழந்தனர். சாத்தூர் அருகே நாராயணபுரம் என்ற பகுதியில் தெய்வீக பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான RR பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது. இந்த ஆலையில் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் இன்று பணியாற்றிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் இந்த வெடி விபத்து ஏற்பட்ட அறையில் இருந்த 3 பெண்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வெடி விபத்தில் பலியானவர்களின் உடல்களை வெளியே கொண்டு செல்ல விடாமல் உறவினர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. தமிழகத்தில் தொடர்ச்சியாக வெடி விபத்து நடைபெற்று வரும் நிலையில் அதற்குரிய சிகிச்சைகள் அளிக்க தமிழகத்தில் போதிய மருத்துவமனைகள் அமைக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கிறது. அதனால் தமிழக அரசு இதில் தனி கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, சிவகாசிக்கு பக்கத்தில் வெடி விபத்துகளை சிகிச்சை அளிப்பதற்கான சிறப்பு மருத்துவமனை வர வேண்டும் என்ற கோரிக்கை நெடுநாளாக இருக்கிறது. ஆக இத்தகைய நோயாளிகள், ஏனென்றால் அந்த பகுதி பட்டாசு தொழிற்சாலைகள் அதிகமாக உள்ள பகுதி, அதனால் உடனே தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுனாமி தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் 12ஆம் ஆண்டு நினைவு தினம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று அனுசரிக்கப்பட்டது. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கம் காரணமாக தமிழகத்தில் நாகை, வேளாங்கண்ணி, கடலூர், சென்னை, கன்னியாகுமரி உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் சுனாமி தாக்கியதில் 5000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சுனாமி தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு பல்வேறு இடங்களில் இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு மீனவர் பேரவை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று பூக்கள் மற்றும் பால் குடங்களுடன் அமைதி பேரணியில் ஈடுபட்டனர். பின்னர் மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள மணல் நினைவு சின்னத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் பூக்களை கடலில் கொட்டியும் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடி மீனவ கிராமத்தில் புனித அந்திராயர் ஆலயத்தில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக திருப்பலி நடந்தது. இதில் பங்கேற்றவர்கள் மௌன ஊர்வலமாக சுனாமி நினைவிடத்திற்கு சென்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள். சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதால் குமரி கடற்கரை கிராம மீனவ மக்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. கடலூரில் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் உள்ள சுனாமி நினைவு தூணிற்கு மீனவர் அமைப்பு சார்பில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மலர் வளையம் வைத்தும் கடலில் பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தினார்கள். ஒட்டுமொத்த தமிழக மீனவர்களும் இன்று ஒரு நாள் கடலுக்கு செல்லாமல் தன்னுடைய வயிறையும் பட்டினி போட்டு இறந்த குடும்பங்களுக்கு ஆதரவு செலுத்தும் வகையிலே தமிழ்நாடு உள்ள மீனவர்கள் அனைவரும் வேலை நிறுத்தம் செய்துள்ளோம். நாகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள சுனாமி நினைவு பூங்காவில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த ஆக்கப்பூர்வ நடவடிக்கை மத்தியில் ஆளும் பாஜக அரசு மேற்கொள்ள வேண்டும் என திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த கோரி தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் வரும் 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது என தெரிவித்தார். விவசாயிகள் தற்கொலை செய்வது குறித்து மத்திய மாநில அரசு கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இலங்கை அரசு தமிழக மீனவர்களை விடுவித்ததைப் போல அவர்களின் படகுகளையும் விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கனிமொழி குறிப்பிட்டார். அவர் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை தூண்டுவதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற ஜல்லிக்கட்டு கொண்டு வர வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தை அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையிலே அறிவித்திருக்கிறது. அதற்கு பிறகாவது பாஜக எதையாவது ஆக்கப்பூர்வமாக செய்து அதை சாத்தியப்படுத்த வேண்டியதான்.
திருவாரூர் அருகே தேசிய வங்கியில் போலி நகைகள் வைத்து சுமார் 2 கோடி ரூபாய் மோசடி செய்து தலைமறைவான வங்கியின் நகை மதிப்பீட்டாளரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே பாவட்டக்குடியில் உள்ள கனரா வங்கியில் கடந்த 19ஆம் தேதி தலைமை வங்கியில் நகைகள் குறித்து கணக்கெடுப்பு பணி நடைபெற்றது. இந்த கணக்கெடுப்பின் பொழுது பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் கவரிங் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து நகை மதிப்பீட்டாளராக பணியாற்றி வரும் ஜெகதீஷிடம் விசாரணை மேற்கொண்டதில் வங்கியில் கவரி நகைகளை வைத்து பணம் கையாடல் செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து வங்கி மேலாளர் போலீசில் புகார் அளித்தார். இந்த நிலையில் நகை மதிப்பீட்டாளர் ஜெகதீஷ் தலைமறைவானார். இதனால் அவரை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். எனக்கு இந்த மேனேஜர் சரியான விளக்கம் தரல. இது வரலையும் 2 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்துருக்கா சொல்கிறாங்க. அது எங்களுக்கு பழைய நகை வச்சதில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுருக்கா என்னன்னு தெரியணும் எனக்கு. அதே நேரத்தில் இது சரியான ஒரு ஜெகதீஷ்ங்கிறவர் தான் இந்த பிரச்சனை பண்ணியிருக்காருன்னு தோன்றுது. உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் பிறந்து 4 நாட்களே ஆன ஆண் குழந்தை உயிரிழந்தது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கண்ணன். இவரது மனைவி அனுஷியா. இவர்களுக்கு திருமணமாகி 5 ஆண்டுகளுக்கு பிறகு கருத்தரித்திருந்தார். இந்த நிலையில் அனுஷியாவை பிரசவத்திற்காக உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அனுமதித்து இருந்தனர். இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை அனுஷியாவிற்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. ஆனால் செவிலியர்களின் கவனக்குறைவு காரணமாக ஆண் குழந்தை இறந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் அனுஷியாவின் உறவினர்கள் மருத்துவமனையில் குழந்தையின் சடலத்தை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தினார்கள். தகவல் அறிந்த உசிலம்பட்டி போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடமலைக்குண்டு பகுதியில் தனியார் மருத்துவ கழிவுகளை சாலை ஓரத்தில் கொட்டி எரிப்பதால் பெரும் சுகாதார கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் அமைந்துள்ளது கடமலைக்குண்டு. இங்குள்ள தேனி சாலையில் வைகை ஆற்றின் கிளை ஆறான ஓடை அருகே தனியார் மருத்துவமனை நிறுவனங்கள் சில மருத்துவ கழிவுகளை சாலையோரத்தில் கொட்டி எரிப்பதாக புகார் எழுந்துள்ளது. அடிக்கடி மருத்துவ கழிவுகள் எரிக்கப்படுவதால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டம் எழுந்து போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் நோய் தொற்றுக்கு ஆளாகும் நிலை ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தேனி மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அப்படி எரிக்கிறதுனால காற்று மாசுபடுறது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து கழிவுகள்னால இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சுகாதார கேடாகுது. மருத்துவமனைகளில் பிரசவ கழிவு, நோய் கிருமிகள் தொற்று இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் போட்டு இப்படி ஒரு பப்ளிக் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஏரியாவில் அவங்க எரித்து மேலும் மேலும் சுகாதார கேடை உண்டு பண்ணுறாங்க. இந்த மக்களுக்கு மேலும் நோய் வாய்ப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்கும் வரை போராட்டம் தொடரும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முத்தரசன் விவசாயிகள் மீது மத்திய மாநில அரசுகள் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். மேலும் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்திற்கு நிவாரண நிதியாக 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என முத்தரசன் கோரிக்கை விடுத்தார். வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்கவே கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்கவே காரல் மார்க்சும் எங்கள் சோம் மேதை எழில் ஓசி மீனம் துவக்கி வைத்த இயக்கம் இது சிங்கார வேலர் ஜீவாவோ மிகப்பெரிய மிக கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை வறட்சியால் பாதித்த மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு எடுத்துரைக்கக்கூடிய முறையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் முன்னால் முற்றுகை போராட்டம் இப்பொழுது தொடங்கி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. திருவாரூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற விவசாயி எதிர்பாராத விதமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும், உயிரிழந்த விவசாயிகள் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும், சம்பா பயிர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் விவசாய சங்கத்தின் பொதுச் செயலாளர் பெரியசுவாமி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதில் விவசாயிகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இந்த போராட்டத்தில் பங்கேற்ற விவசாயி மகாலிங்கம் என்பவர் திடீரென மயங்கி விழுந்தார். இதனையடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட விவசாயி மகாலிங்கம் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். போராட்டத்தில் பங்கேற்ற விவசாயி எதிர்பாராத விதமாக உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஒரு சோகமான நிகழ்ச்சி. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு 40லிருந்து 45 வயது மதிக்கிறதுக்குள்ள ஒரு மகாலிங்கம் தகப்பனார் பெருங்கு முத்துப்பேட்டை ஒன்றியத்தைச் சேர்ந்தவர் கோஷம் போட்டு கொண்டிருக்கிற போதே மயக்கம் எடுத்து விழுந்தார். உடனடியாக இங்கே
திருவாரூர் மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்து சேர்த்த உடனே அங்கே உட்கார்ந்திருந்த மருத்துவர்கள் உடனடியாக அவர் சிகிச்சை அளிப்பதற்கான எல்லா ஏற்பாடும் செய்து கொண்டிருக்கிறது. அவர் மரணமடைந்து விட்டாருங்கிற ஒரு துயர செய்தி இருந்து கொண்டிருக்கிறது. தமிழக செய்திகளை தொடர்ந்து விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சேலம் மாவட்டம் நாமக்கலில் கட்டிப்பாளையம் பகுதியில் பேருந்துகள் நின்று செல்ல வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் மனு அளித்தனர். நாமக்கல் திருச்செங்கோடு சாலையில் உள்ள கட்டிப்பாளையத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. ஆனால் இங்குள்ள பேருந்து நிறுத்தத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் நின்று செல்லாததால் பயணிகள் கடும் அவதி அடைந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் அனைத்து பேருந்துகளும் கட்டிப்பாளையத்தில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் ஆசியாவை சந்தித்து கோரிக்கை மனுவையும் அளித்தனர். திண்டுக்கல் தாண்டிக்குடி கிராமத்திற்கு அடிப்படை வசதிகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சமூக ஆர்வலர் நூதன முறையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினார். குடிநீர், சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கோரி அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் கணேஷ் பாபு என்பவர் பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து வாயில் துணி கட்டிக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து போராட்டம் நடத்தினார். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வலுக்கட்டாயமாக அவரை அப்புறப்படுத்தினார்கள். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. உதகை அருகே சோலூர் கிராமத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள மதுபான கடையை அகற்றக்கோரி 500க்கும் மேற்பட்ட படுகர் இன மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த பகுதியில் ஏராளமான படுகர் இன மக்கள் வசித்து வருகின்றனர். அரசு பள்ளி, ஆரம்ப சுகாதார நிலையம் அமைந்துள்ள பகுதியில் கடந்த ஆண்டு அரசு டாஸ்மாக் கடை அமைத்தது. எனவே இதனை அகற்றக்கோரி பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த படுகர் இன மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். பின்னர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு ஒன்றையும் அளித்தனர். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க கோரியும் காவிரி மேலாண்மை வாரியம் உடனே அமைத்திட வேண்டும். தேனி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளான ஏரி, குளங்கள், கண்மாய்களை போர்க்கால அடிப்படையில் தூர்வார வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இன்று முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களையும் எழுப்பினார்கள். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சாலை வசதி செய்து தரக்கோரி பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மல்லன்கோட்டாய் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. ஆனால் இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக சாலை வசதி இல்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சாலை இல்லாததால் இப்பகுதி வாசிகள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் சாலை வசதி அமைத்து தரக்கோரி கடையாம்பட்டி தாலுகா அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். பின்னர் சாலை அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக வட்டாட்சியர் ராஜேஷ்குமார் உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை பொதுமக்கள் கைவிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மேல்பாலை பகுதியில் மது அருந்தியதில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டார். மேல்பாலையை சேர்ந்த சிவினும் கேரள மாநிலம் பாரசாலையைச் சேர்ந்த அவரது நண்பர் சுமஞ்சித்தும் பலுகல் அருகே மது அருந்தியதாக கூறப்படுகிறது. அப்போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும் தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சுமஞ்சித் சுபினை தென்னை மட்டையால் தாக்கி குளத்தில் மூழ்கடித்து கொலை செய்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக சுமஞ்சித்தை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே நடந்த தென்னிந்திய அளவிலான கபடி போட்டியில் தபால் தந்தி அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. டாக்டர் சிவந்தி ஆதித்தனாரின் 81வது பிறந்த நாளை முன்னிட்டு கிருஷ்ணாபுரத்தில் தென்னிந்திய அளவிலான மின்னொளி கபடி போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த காவல்துறை அணி, தபால் தந்தி அணி, கேரள ராணுவ அணி என 13 அணிகள் பங்கேற்றன. இறுதிப் போட்டியில் ஹெடெக் சென்னை அணியை வீழ்த்தி தபால் தந்தி அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் அருகே ரயில்வே நிர்வாகம் எழுப்பிய தடுப்பு சுவரை பொதுமக்கள் உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இடையன்குடி பகுதியில் ரயில்வே துறையினால் ரயில்வே கேட் அமைக்கப்பட்டிருந்தது. இதன் வழியாக சந்தையடி, ஈதன்விளை பகுதி மக்கள் சென்று வந்தனர். இந்த நிலையில் இந்த வழியை நேற்று இரவோடு இரவாக தடுப்பு சுவரை எழுப்பி ரயில்வே நிர்வாகம் அடைத்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அங்கு திரண்டனர். அங்கு வந்திருந்த அதிமுக எம்பி விஜயகுமாரிடம் முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து தடுப்பு சுவரை பொதுமக்கள் இடித்து அப்புறப்படுத்தினர். இதனால் பாதுகாப்பிற்காக அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு அருகே இளம்பெண்ணை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் பெண் உட்பட 3 பேருக்கு தலா 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வீரப்பன் சத்திரத்தைச் சேர்ந்தவர் மணிமொழி. தனியார் பங்கு சந்தை நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். மணிமொழியின் உறவினரான சண்முகம் தனது மகன் கார்த்தியை திருமணம் செய்து வைப்பதாக மணிமொழிக்கு ஆசை வார்த்தை கூறியதாக தெரிகிறது. ஆனால் மணிமொழியை கார்த்தி திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மணிமொழி
கடந்த 2013ஆம் ஆண்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த ஈரோடு மகளிர் நீதிமன்றம் சண்முகம் மற்றும் அவரது மனைவி சாந்தி மற்றும் கார்த்திக்கு தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இணையம் வர்த்தக துறைமுக திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுனாமியின் 12ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி குமரி மாவட்டம் குறும்பனையில் மீனவர்கள் கடலில் இறங்கி மனித சங்கிலி போராட்டம் நடத்தினார்கள். மீனவ தோழமை அமைப்பு சார்பில் நடந்த இப்போராட்டத்தில் கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார், குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் பங்கேற்ற சிலர் கடற்கரை மணலில் புதைந்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினார்கள். வர்த்தக துறைமுக திட்டத்தை கைவிடும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டிகள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் இன்று துவங்கியது. இதில் இந்தியாவில் 28 மாநிலங்களில் இருந்து 350க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். 5 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டித் தொடரில் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்பதற்கான வீரர் வீராங்கனைகளுக்கான தேர்வும் நடைபெறும் என்றும் போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். ஆண்களுக்கு 8 பிரிவுகளாகவும் பெண்களுக்கு 7 பிரிவுகளாகவும் நடைபெறும் இப்போட்டிகளில் போலீஸ், ரயில்வே உள்ளிட்ட அணிகள் பங்கேற்றுள்ளனர். இப்போட்டிகளில் 159 பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் News 7 தமிழை.